ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் என்னுடைய நண்பருங்க குருசாமின்னு பேர், சென்னிமலைக்காரருங்க. விஆஓ இருந்து சமயத்தில் ரிட்டையர்ட் ஆனார். அவர் அந்த காலத்தில் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்க. அப்புறம் சில மாதங்கள் கழித்து ஒரு ஜோசியார்கிட்ட போய் பார்த்துருக்கார். அவருக்கு வேண்டாத வேலை தான் இருந்தால் போய் பார்த்துருக்கார். அவர் சொல்லிக்கிறாரு, இப்படியும் அதில் விருப்பப்பட்டு கல்யாணம் மாட்டீங்கய்யா, ரைட்டு, ஆனால் என்கிட்ட டைவர்ஸ் ஆயிடுவீங்கய்யா, பிரிஞ்சே தான் தீரும், இந்த மாதிரி காலகட்டம் இருக்குது, வேறு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிக்கு அப்படியே சொல்லிக்கிறார். இவரே சொல்லிக்கிறாரு, அப்படியே இருந்தாலே நான் கண்டாரு அம்மா பக்தர்கள் மருவத்தூரில் வந்து ஒன்றா சேர்ந்து இப்போ தனித்தனியாக வந்து அப்படி சொல்லிக்கிறார். சரி, அது என்னவோ பண்ணுங்க, ஆனால் உங்களுடைய ஜாதகம் இப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சம்சாரம் 40 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருக்கு, அப்புறம் அதுக்கு மேலே அது இறந்துடும், அதுக்கு ஆயில் அவ்வளோதான் சொல்லிக்கிறாங்க. சரி, ரெண்டையும் கேட்டு வந்துட்டார். அம்மா ஜோசியர் சொன்ன மாதிரியே அந்த காலக்கெடும் வருது, விதி தன்னுடைய வேலை செய்யுது. ஆனால் இவங்க அம்மாவுடைய பக்தர்கள் தொண்டரெல்லாம் இருக்கிறாங்களே, அதனால் அம்மா தலையிட்டு தான் ஏறணும். அம்மா தலையிட்டு அது எப்படி பாருங்க, அலங்காம் செய்யுது. எப்படி வெண்ணெயில் விழுந்த ஈ போல் உன்னை அரவணைப்பேன் நம்ம சொல்லுங்களேன், அந்த மாதிரிங்க. இவர் விஏஓ, இவர் சம்சார பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளார்க்க வேலையில் இருக்குது, டைப்பிஸ்ட்டு. என்ன பண்ணுச்சு அம்மா, அந்த காலக்கெடு வரும்பொழுது சம்சாரத்தை தூக்கி மதுராந்தகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. இவர் கதாநாயக சென்னிமலையில், கதாநாயகி மதுராந்தகத்தில். 15 நாளைக்கு ஒரு கதை சந்திப்பு. இதுக்கடையில் அந்த அம்மாவுடைய சிறந்த பக்தர் வாரத்துக்கு 2 தடவை முழு செவ்வாடையில் மேல்மருவத்துட்டு வந்து அம்மாவை தரிசனம் பண்ணி தான் போவாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவருமே மறுபடியும் டிரான்ஸ்ஃபருக்காக முழு மூச்சில் முயற்சி பண்ணுறார். இந்த அம்மாவில் அரிக்குது, ஏன்னா டிரான்ஸ்ஃபருக்காக அலைகிறீங்களா இல்லையா, ஏதாச்சும் வேலை செய்கிறீங்களா என்ன அப்படி இப்படின்னு. இவருமே எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அலையோன்னு அலைகிறாரு, நாய் மாரி அலைகிறார். ஒன்றும் காரியமான மாட்டக்கான. அந்த நேரம் காலம் வந்தது, அந்த பிரிஞ்சிருக்கிற காலம் முடிஞ்ச பின்னால் இவர் மருவத்தூரில் செவ்வாய்க்கிழமை அம்மா சுத்து பூசை போட்டுட்ருக்குறாங்க. அப்போ இவர் ஓம் சக்தி பீடத்துக்கு பக்கத்தால் பக்தர்கள் நிற்பாங்களே வரிசையில் அம்மாவை பார்க்கறக்கு, அந்த மாதிரி இவர் நின்றுருக்கார். இப்போ அம்மா காளி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்க டக்குன்னு இவர் திரும்பி பார்த்தாங்க, ஒரு பார்வை, அவ்வளோதான். இவர் உடம்புல அப்படியே கரண்ட்டு பாய்ச்ச மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு அப்பயே முடிவு வேண்டார். உடனே கிருஷ்ணகிரி போய் ஹெட் ஆஃபீஸில் பார்த்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்குறாரு டிரான்ஸ்ஃபருக்காக. அவங்க பெரிய ஆஃபீஸரே வெளியே கேம்புக்கு போயிட்டாரு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் திங்கக்கிழமைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை வாங்க அப்படின்ட்டாங்க. இவங்க போய் சேர்ந்த நாள் வெள்ளிக்கிழமை. இப்போ பாருங்க, அடுத்து என்ன ஆகுதுன்னா, இவருக்கு மனசுக்குள்ள அது இல்லை, அம்மா நம்ம வந்து பார்வை பார்த்துருக்குறாங்க, கண்டிப்பாக ஏதாவது நடக்கும், அதனால் ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் அங்கேயே ரூம் போட்டு லாட்ஜை தங்கிட்டார், படுத்து தூங்கிட்டார். அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்காரு. அடோட இவ்வளோ நேரம் ஆகி போச்சு, மறுபடியும் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஓடி இருக்கார். அங்கே ஓடனே மறுபடியும் முயற்சிக்கலாம் பொழுது இவரை பார்த்துன்னு அந்த கிளார்க் எந்திரிச்சுன்னு, உங்களுக்கு ஆர்டர் அனுப்பிச்சாச்சுங்க டிரான்ஸ்ஃபர் போட்டு, நீங்கள் எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் வராமல், போங்க மதுராந்தகம் போங்க, அங்கே போய் ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு விவரம் கேட்கறதுக்காக ஏதோ கேள்வி கேட்குறாரு. இப்போ ஐயோ நீங்களே பெரிய இடத்தாளுங்க, நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டான், போங்க போய் நீங்கள் ரிலீவ் ஆர்டர் வாங்கிங்க போங்க அப்படி சொல்லி தாட்டி விட்டார். இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது அம்மா பயங்கரமாக சித்தாதல் பண்ணியிருக்க மாட்டிருக்குதே அப்படின்ட்டு இவர் மதுராந்தகம் வர்றாரு. அதுக்குள்ளே இவர் கூட வந்து இன்னொரு நண்பர், அவர் அந்த ஆஃபீஸில் ஜேஇயே இருக்கார், அவர் இவருக்கு முன்னாலே மதுராந்தகம் போய் சேர்ந்துட்டார். அவர் சம்சாரம் இவர் விசாரிக்குது, குருசாமி சம்சாரம். இப்போ அவர் இப்போ காலையில் எங்கூட ஆஃபீஸுக்கு வந்து விசாரித்தார். அப்புறம் ஆள் எங்கே போனார்னே தெரியல, நான் பார்க்கல, அதனால் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறார். நான் இந்த அம்மா தப்பு கணக்கு போட்டாங்க, இந்த மனுஷன் டிரான்ஸ்ஃபருக்காக அலையாமல் எங்கேயும் ஊர் சுற்றிட்டு வர்றாருன்னு நினச்சிட்டு இவர் வந்து உனக்கு ரிலீவ் ஆர்டர் போட்டாச்சு, நாளைக்கு காலையில் போனால் கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறார்.
ஆனா அந்த அம்மா நம்பாம இல்லை நீங்க ஊர் சுத்திட்டு வந்திருக்கிறீங்க அப்படி எப்படின்னு கண்டபடி காய்ச்சுது. இவர் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது. கடைசியில் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன ஒப்பந்தம் சொல்றாரு இவரு, நீ நாளைக்கெல்லாம் ஆபீஸுக்கு போ, அங்க உனக்கு ரிலீவ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு வா, நான் உன்னை செருப்புல போடுறேன். அப்படி இல்லை உனக்கு ரிலீவ் ஆர்டர் கிடைக்கல, நான் சொன்னது பொய் அப்படியே, நீ வந்து என்ன செருப்புல போடு, சம்மதமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மாலும் சம்மதம் அப்படின்ட்டு போயிடுச்சு. போனது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல திரும்பி வருது, அழுதுகிட்டே வருது. ஏன் அழுகிற என்னன்னு விசாரிச்சா, இல்லை நீங்க சொன்ன மாதிரியே ரிலீவ் ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்க, நான் உங்க தப்பா நினைச்சேன்னு சொல்லிட்டு அழுகிறேன், நீங்க என்ன செருப்புல போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னாரு. இல்ல நான் வந்து உண்மைத்தான் சொல்றேங்கிறக்காத்தான் அப்படி சொன்னேன், நான் எதை கொண்டு செருப்புல போடுறேன், ஒருத்தர் ஒன்றும் பண்ண வேண்டாம், வா போலான்னு சொல்லி அப்புறம் இங்க சினிமால வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இடையில என்ன நடந்தது அப்படின்னா, சக்தியில இன்னொருத்தர் இதே மாற அவரு ஈரோடு மாவட்டத்திலிருந்து மதுராந்தக டிரான்ஸ்பர் வேணும்னு சொல்லி அப்போதைய பிடபிள்யூடி மினிஸ்டரை பார்த்து ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காருங்களா, அதை கொண்டு எங்கள் ஆஃபீஸில் கொடுத்து கேட்காம அவங்க உடனே சரி மினிஸ்டரை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லி உடனே போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அது போல இந்த அம்மா ரிலீவ் பண்ணுவாங்க, இந்த அம்மா உடனே ரிலீவ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நினச்சிட்டாங்க 2மே ஒட்டுக்காத்தான் மினிஸ்டர் தான் போட்டு கொடுத்தா நினச்சிட்டு இந்த மாதிரி பரபரப்பாக வேலை நடந்தால் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா அம்மா எப்படி சித்தாள் பண்ணுதுன்னு. அதான் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு விதி இருந்தாலுமே அதைய நோகாம அழுங்காம அப்படியே செஞ்சு விட்டு, அதே சமயத்தில் அவங்க சேர்த்து வைக்கிறதுக்குமே இப்படி ஒரு சித்தாளல் பண்ணி நம்ம சேர்த்து வச்சிருக்குது பாருங்க. அதே மாதிரிங்க 40 வயசுல அவள் கண்டம் அல்ல ஒண்ணும் இல்லைங்க, அவங்களுடைய சீரிய தொண்டாலும் பக்தியாலும் அதையெல்லாம் அம்மா வராம தடுத்து 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க சக்தியில. அதே மாதிரிங்க என்னுடைய இன்னொரு நண்பர், அவரு குழந்தைகள் இல்லை, அதுக்காக அம்மாட்ட கேட்டிருக்காரு. அம்மா அந்த டைம் எங்க பகுதிக்கு சுற்றுப்பயணம் வந்தாங்க. அவரை நீங்க பாத பூச்சி வச்சுங்க அப்படிங்கிட்டு என்ன அவ்வளவு வசதி இல்லை, என்ன நம்மனா மன்றத்தில் பொது பாத பூஜை கலந்து கொள்றேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதே மாதிரி பொது பாத பூஜை செஞ்சு முடிச்சாரு. அப்ப அவர் என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டாருங்க, எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு தத்து குழந்தை கிடைத்தாலும் போது, அது கூட கிடைக்க மாட்டேன், நான் கிட்டத்தட்ட 1 மாசமா அலையிற கிடைக்கவே மாட்டேங்குது, ஆனால் எனக்கு ஒரு தத்து குழந்தையாவது கொடுங்க அம்மான்னு தான் வேண்டிக்கிட்டாரு. அதே மாதிரிங்க அடுத்த பாத பூஜை பண்ணி முடிச்ச 1 வாரத்துக்குள்ளேயே அவருக்கு ஒரு ஆதரவற்ற ஒரு குழந்தை கிடைச்சதுங்க, ஆண் குழந்தை. அதை அவர் எடுத்துட்டு வந்து முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி நல்ல முறையில் வளர்த்தி இன்னைக்கு அந்த வாலிபன் கல்யாண வயசுல இருக்கிறாரு சக்தியில. அடுத்து பாருங்க சக்தியில எங்க பகுதியில ஒரு சக்தி பீடம் இருக்குதுங்க, வெள்ளகோவில் சக்தி பீடம். அந்த வெள்ளகோவில் சக்தி பீடம் வந்துங்க அம்மா சொல்லிக்கிறாங்க அதை பத்தி, தன்வந்திரி பீடம். ஆமாங்க, தேவர்கள் வைத்தியரான தன்வந்திரியினுடைய அம்சமான சக்தி பீடம் அது. அங்க ஒரு புத்து இருக்குதுங்க, பெரிய புத்து, அதுல நாகரூபத்தில் அம்மாவும் இருக்குதுங்க. அந்த சக்தி பீடத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னாங்க, நோய் நொடியால் கஷ்டப்படுறவங்க அங்க வந்தாங்கன்னா குணமாயிரும் அவங்களுக்கு. அதுக்கு வழிபாட்டு முறை என்னன்னு அம்மா சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நாங்க அந்த இடத்த வாங்கும் பொழுது அங்க வந்து புத்து இல்லைங்க, இடத்த வாங்கி கரையம் பண்ண பின்னால்தான் அம்மா சொன்னாங்க ஈசானிய முறையில புத்து வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வந்ததுங்க. அது இத்தனாவது நாள் கண் திறக்கும்னு சொன்னாங்க, அதே மாதிரி கண் திறந்ததுங்க. அந்த புத்துகளுக்கு நாங்கள் சிறப்பான வழிபாடுலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் சக்திகளை. என்னாச்சுங்க, இப்போ இருக்கும் பொழுது திண்டுக்கல்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க, கால் வீங்கி தொடைய வந்து பயங்கரமான வீக்கம், இதை செய்வன கோளாறு மாதிரி. அது வந்து ஏடு போட்டு பார்த்துருக்குதுங்க. ஏடு போட்டு பார்த்ததுல இந்த கிராமத்துல அந்த பழக்கம் உண்டுங்க, அதெல்லாம் நம்பிக்கையாம் சிலதெல்லாம் இருக்குது. அதுல வந்துதான் வெள்ள கோயிலுங்கிற இடத்துல ஆதிசக்தி புத்துல குடிக்கு வந்துருக்குது, அதை போய் நீ வழிபாடு செஞ்சீங்கன்னா உனக்கு இது நல்லா போகும்னு வந்துங்களாமா. அது இந்த பக்கம் வந்ததே இல்லைங்க, எப்படியே தொலைவு கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துருச்சு. வாரம் வெள்ளிக்கிழமை மொத்தம் 3 வெள்ளிக்கிழமை வந்ததுங்க, கம்ப்ளீட்டா அதுக்கு குணமாயிடுச்சுங்க. அப்புறம் இது இருமுடி போட்டு மருவத்தூர் வந்தது சக்திகளே. அப்படி சிறப்பான சக்தி பீடம். அதை பற்றி மேலும் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்ற சக்திகளே. ஓம் சக்தி பராசக்தி.